பூங்காக்களுக்கு போனீங்கன்னா சில வயதானவங்க ரொம்ப மெதுவா ஒரு நடனம் மாதிரி சில அசைவுகளை பண்றத பாத்திருப்பீங்க இல்லையா? அதுதான் தைச்சின்னு நாம பொதுவா நினைக்கிறோம். ஆனா உண்மையில அந்த மென்மையான அசைவுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த உள் ரகசியத்தை தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ஆமா, தைச்சின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல வர்ற முதல் காட்சி இதுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா, மெதுவா செய்யற ஒரு பயிற்சி. ஆனா இது மட்டும்தான் உண்மையா? இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம தைசியோட அந்த மறைக்கப்பட்ட பக்கத்தை, அதோட உண்மையான சக்திய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க இந்த கலையோட ஆழத்துக்குள்ள போலாம். முதல்ல இதோட ஆரம்பம் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு, சொல்லப்போனா கொஞ்சம் வன்முறை நிறைந்ததாவும் இருந்துச்சுன்னு பாப்போம். இந்த கால வரிசைய பாருங்களேன். தைசியோட பயணம் எவ்ளோ சுவாரஸ்யமானதுன்னு புரியும். ஒரு காலத்துல இது போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்துற ஒரு பயங்கரமான தற்காப்பு கலையா இருந்திருக்கு. ஆனா துப்பாக்கிகள் மாதிரி புது டெக்னாலஜி வந்ததும் இந்த மாதிரி கைகளால சண்டை போடுறதோட தேவை குறைஞ்சிடுச்சு. அப்போதான் இது போர்க்களத்துல இருந்து விலகி ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தேடுற ஒரு பாதியா மாறியிருக்கு. இந்த பெரிய மாற்றம் அதோட பேர்லே பதிவாகிருக்கு பாருங்க. ஆரம்பத்துல இது தை சி ஸ்வான். ஸ்வான்னா முஷ்டி அல்லது சண்டை. ஆனா காலப்போக்குல இது தை சி சிகாங்னு மாறுச்சு. சிகாங்னா ஆற்றல் வேலை. அதாவது சண்டை போடுற ஒரு கலையா இந்த இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உள் ஆற்றலை வளர்க்கிற ஒரு தத்துவமா மாறியிருக்கு. சரி, இதோட வரலாறு இப்படி இருக்குன்னா இதுக்கு அடிப்படையா இருக்கிற தத்துவம் என்ன? வாங்க அடுத்த கட்டமா இந்த அற்புதமான பயிற்சிக்கு அடித்தளமா இருக்கிற தாவோயிச தத்துவத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த ஊஜிங்கிற நிலையில இருந்துதான். இது ஒரு முழுமையான அமைதி, எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு வெற்றி நிலை. நம்ம பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைன்னு கூட இது சொல்லலாம். ஒரு பூஜ்யம் மாதிரி. அந்த முழுமையான அமைதியிலிருந்துதான் முதல் அசைவு பிறக்குது. அதுதான் தைச்சி. இதத்தான் நாம யென் மற்றும் யாங்னு சொல்றோம். ஒளி, இருள், சூடு, குளிர் மாதிரி இந்த இரண்டு எதிர் சக்திகளும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து ஆடுற ஒரு முடிவே இல்லாத நடனம் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த இன்யாங் நடனத்தை இயக்குற சக்தி எது? அதுதான் சி. இத வெறும் மூச்சுக்காற்று அல்லது உடம்புல இருக்கிற எனர்ஜின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது அதை விட ரொம்ப ஆழமானது. இத நம்மளோட உயிர் சக்தி அல்லது உயிர் ஆற்றல்னு சொல்லலாம். தைச்சி பயிற்சியோட முக்கியமான நோக்கமே இந்த சீய நம்ம உடம்புல சீராக்கி அதை அதிகப்படுத்துறது தான். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம வெளியில பாக்குற அந்த மெதுவான அசைவுகள் இருக்கே, அது 3 படிகள் கொண்ட ஒரு உள் செயல்முறையோட கடைசி பகுதி மட்டும்தான். வாங்க அது என்னன்னு பாப்போம். இதுதான் இந்த முழு விஷயத்திலயும் முக்கியமான புள்ளி. நிறைய பேர் இந்த உள் வேலைய கவனிக்காம விட்டுடுறாங்க. உள்ள செய்ய வேண்டியதை செய்யாம வெறும் வெளி அசைவுகளை மட்டும் செஞ்சா அது அர்த்தமே இல்லாத ஒரு வெற்று நடனம் மட்டும்தான். அந்த உள் வேலைக்கான 3 படிகள் இதோ. முதல் படி உணர். அதாவது அமைதியா உட்கார்ந்து தியானம் செஞ்சு உங்க உடம்புக்குள்ள அந்த சி ஓடுறத உணர ஆரம்பிக்கணும். 2வது படி உருவாக்கு. நின்ன நிலையில தியானம் பண்ணி அந்த ஆற்றல தாங்குற அளவுக்கு உங்க உடல ஒரு வலுவான பாத்திரம் மாதிரி உருவாக்கணும். கடைசி படிதான் பாய். இப்போ நீங்க உணர்ந்த ஆற்றலையும் உருவாக்கிய வலுவான உடலையும் ஒன்று சேர்த்து தைச்சியோவோட அழகான அசைவுகளோட ஒன்றித்து பாயணும். சரி, இந்த 3 படிநிலைகளை எப்படி பயிற்சி பண்றது? அதுக்கு 4 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அததான் தைச்சியோட 4 தூண்கள்னு சொல்றாங்க. வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். இந்த 4 தூண்டுகள் தான் தைச்சி பயிற்சிக்கு அதோட உண்மையான சக்தியை கொடுக்குது. 1 வேரூன்றுதல், 2 ஈர்ப்பு மையத்தை குறைத்தல், 3 அடிவயிற்று சுவாசம், அப்புறம் 4 முழு உடல் ஒருங்கிணைப்பு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் கொள்கை வேரூன்றுதல். அதாவது ஒரு பெரிய மரம் அதோட வேர்களை பூமிக்குள்ள ஆழமா அனுப்புற மாதிரி நீங்களும் உங்க கால்களை தரையில பதிச்சு பூமியோட ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்கிக்கணும். இது உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நிலைத்தன்மையோட வைக்கும். 2வது நம்ம ஈர்ப்பு மையத்தை குறைக்கிறது. நம்ம டென்ஷனாவும் கோபமாவும் இருக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? நம்ம சக்தி எல்லாம் தலைக்கு ஏறி நம்ம ஈர்ப்பு மையம் மார்பு பகுதிக்கு வந்துடும். இதனாலதான் நம்ம பேலன்ஸ் இல்லாம நிலை குழஞ்சு போறோம். தைச்சி பயிற்சி அந்த ஈர்ப்பு மையத்தை மறுபடியும் அடிவயிற்றுக்கு கொண்டு வந்து நமக்கு அமைதியையும் சமநிலையையும் திருப்பி கொடுக்குது. 3வது தூண் அடிவயிற்று சுவாசம். இத விளக்க இந்த ஒரு வரி போதும். உதரவிதானம் ஒரு 2வது இதயம். நம்ம ஆழமா அடிவயிற்றிலிருந்து சுவாசிக்கும்போது நம்ம உதரவிதானம் மேலையும் கீழையும் இயங்கி நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்துக்கு ஒரு பம்ப் மாதிரி உதவி செய்யுது.
இந்த அடிவயிற்று சுவாசத்தோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு புள்ளி விவரம் தெளிவா காட்டுது பாருங்க. உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்கள 100க்கு 70 பேர் மார்பால தான் சுவாசிக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஆழமான அடிவயிற்று சுவாசம் நம்ம இதயத்தோட வேலையை எவ்ளோ எளிதாக்குதுன்னு. இப்போ 4வது மற்றும் கடைசி தூண், முழு உடல் ஒருங்கிணைப்பு. இந்த ஒரு மேற்கோள் அதுக்கு சரியான விளக்கம். என் உடல் என் கை அப்படின்னா என்ன? நீங்க ஒரு சின்ன அசைவு செஞ்சா கூட அது உங்க விரல் நுனியில மட்டும் நடக்கிறதில்ல. அது உங்க கால் விரல்ல இருந்து தொடங்கி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி உங்க முழு உடம்பு வழியா பயணிச்சு உங்க கைக்கு வருது. இப்படி ஒட்டுமொத்த உடலும் ஒரே யூனிட்டா வேலை செய்யும்போது உங்க சக்தி பல மடங்கா பெருகுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் தைசியோட அந்த மைய தத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தாய்ச்சிய பருத்தியில் சுற்றப்பட்ட எக்குன்னு சொல்றாங்கன்னா, வெளிய பாக்குறதுக்கு அது பருத்தி மாதிரி ரொம்ப மென்மையா தளர்வா இருக்கு. ஆனா உள்ள பூமியில வேரூன்றிய கட்டமைப்பு, தாழ்வான ஈர்ப்பு மையம், முழு உடல் ஒருங்கிணைப்பு, பாயிர சி ஆற்றல்னு நாம பார்த்த எல்லா கொள்கைகளும் சேர்ந்து ஒரு எஃகு மாதிரி அசைக்க முடியாத வலிமையை கொடுக்குது. சாதாரணமா நாம சொல்ற மசில் பவருக்கும் தைசிச்சி சக்திக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். தசை வலிமை உடம்புல பதற்றத்தை உருவாக்கும், அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் இருக்கும். ஆனா தைசிச்சி சக்தி தளர்விலிருந்து பிறக்குது, அது முழு உடலையும் ஒருங்கிணைக்குது. முக்கியமா எதிரியோட சக்திய அது தடுக்கிறதே இல்ல, அத அப்படியே உள்வாங்கி திசை திருப்பி அவங்களுக்கே எதிரா பயன்படுத்துது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிப்போம். இந்த அளவுக்கு ஒரு இணக்கத்தையும் ஒரு ஒருங்கிணைப்பையும் நம்ம உடம்புக்குள்ளேயே நம்மால கொண்டு வர முடியும் போது, இதே கொள்கைகளை நம்ம வேலை, நம்ம உறவுகள், நம்ம வாழ்க்கைன்னு மத்த எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க.